ஏன் கோடாரியானது மரத்தின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறது? அது கொஞ்சம் கிளியர் பண்ணுறீங்களா? அதான் பாஸ்டர். இப்போ என்னென்னா, இப்போ அவங்களுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் 9வது வசனத்தில் பார்த்தோம் தானே. ஆமாம். உங்களை தள்ளிட்டு கூட ஆபிரகாமுக்கு வேற பிள்ளையும் கொடுப்பாருங்கிறார். நீங்கள் தான் பிள்ளைங்கிறீங்க. நீங்கள் கனி கொடுக்கலன்னா நீங்கள் வெட்டப்பட்டு உங்களுக்கு போல வேற கல்ல இருந்து புள்ள வந்துரும்டாப்பா, அதனால் நீங்கள் கிளைம் பண்ண நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் எப்படி தண்டிக்கப்பட போகுதுங்கிறது தான் இங்கே கொண்டு வர்றார். சரியா? நீங்க என்னன்னா, நீங்க இந்த மரம் வந்து எப்படி இருக்கு, நல்லா செழிப்பா இருக்கு. எப்படி இருக்கு? செழிப்பா, நல்லா செழிப்பா தடகாத்திரமா பச்சை பொசைன்னு இருக்கு பாஸ்டர்மா. ஆனா என்ன கொடுக்கல? கனி இல்லை. ஆபிரகாமுடைய சந்ததி என்று ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கு, ஆனால் கற்பனைகள் கட்டளைகளை கை கொள்ளாத சந்ததியா இருக்கு. கனி கொடுக்கிற கனி கூடாத சந்ததியா இருக்கு. எல்லா